எவ்வளோ அழகான பூக்கள் பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மார்னிங்கே இந்த பூக்கள்லாம் அழகாக பூத்துருக்கதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இன்றைக்கி டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதே லேட்டு, ஏன்னா 5:30க்கு முழிச்சாச்சு. ஆனால் இந்த வீரா குட்டி என்னை எழும்பவே விடலையா. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நேற்று நைட்டே வந்து கொண்டக்கடலை ஊற போட்டிருந்தேன். அதை வந்து குக்கரில் வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே மறுபடியும் அலாரம் வச்சுட்டான். மறுபடியும் போயிட்டு அவனை தூங்க வச்சுட்டு வர்றதுக்குள்ளே 6 o'clock ஆகிட்டு. அதுக்குள்ளே அம்மாவே வந்து சாப்பாடும் வச்சுட்டாங்க. நான் வந்து டீ வச்சு ஃபஸ்ட்டு, ஏன்னா அவன் முழிச்சானா டக்குன்னு இது கொடுக்குறதுக்காக ஃபஸ்ட்டு டீ வச்சாச்சு. அப்புறமா இன்றைக்கி வந்து சாம்பாரும் கேரட் பீன்ஸ் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். நாங்கள் எப்போவுமே வந்து ரைஸ் வடிக்க தான் செய்வோம், குக்கரில் வைக்க மாட்டோம். அப்புறமா இன்றைக்கி மார்னிங்க்கு வந்து இட்லி நேற்றே மாவாட்டி வச்சுருந்தோம், அதனால் அதையும் பண்ணியாச்சு. 6 மணிக்கு மேலே தான் இன்றைக்கி வேலையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதில் இடையில தண்ணி வந்துச்சு, அதையும் போய் எடுத்துகிட்டு வந்து தான் அவசரமாக மாவு ஊற்றி இட்லியும் வேக வச்சாச்சு. இங்கே வந்து சஞ்சு என்ன கிளம்பிட்டியான்னு பார்த்தா அவங்க யூனிஃபார்மில் மேலே சட்டையை மட்டும் போட்டுட்டு இங்கே வந்து அவங்க இதாம்மா என்னோடய வீடுன்னு சொல்லிட்டு கட்டலுக்கும் ஸ்டெப்ஸுக்கும் உள்ள இதில் வந்து ஒரு ஷாலை கட்டி உள்ள பொம்மைலாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தா. சரி விளாண்டு அதெல்லாம் போதும், டைம் ஆகிட்டுன்னு சொன்னோன்னே கடக்கடான்னு ட்ரெஸ் போட்டுட்டு அவள் எப்போவுமே அவளே கிளம்பிடுவாள். நான் கூப்பிட்டா கூட நானே போட்டுக்கிறேம்மாம்பா. அந்த அப்புறம் கலசீவை மட்டும் தான் நம்மகிட்ட வருது. அன்றைக்கு ஒரு நாள் நானே கொண்டை கட்டிக்கிறேம்மான்னு சொல்லிட்டா. பொட்டு பவுடர்னு எல்லாமே அவளே பண்ணிடுவா. அப்புறமா வந்து கிளம்பி வாசலுக்கு வந்த பிறகு தான் அம்மா வளையல் என் வீட்டில் கலத்தி வச்சேன், அந்த ஒரு வீடு மாதிரி கட்டியிருந்தால அதை கலத்தி வச்சேன்னு அதை எடுத்துகிட்டு அவங்க பொம்மையும் தூக்கிட்டு வந்தாச்சு ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில். அப்புறமா வந்து சரி ஓகே பொம்மையை விடுனா வெளில நான் பொம்மையை கொண்டுட்டு தான் போவேங்கிறா. ஸ்கூலுக்கு எப்படிமா கொண்டுட்டு போக முடியும்னா இல்லைன்ட்டு அப்புறம் பைக்கில் பாருங்கள் தொங்க போட்டுகிட்டே வர. அவங்க அப்பா எவ்வளோ சொன்னாங்க கேட்கல. அதுக்கப்புறம் கிளம்பி போகும்போது பாய் சொன்னப்புறம் தான் மெதுவாக அந்த பொம்மையை எடுத்தேன். சில டைம் இப்படி தான். அன்றைக்கு ஒரு நாள் நான் தம்பியை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அவன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு அன்றைக்கு ஒரு நாள் அழகு இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறமா அது பொம்மையை எடுத்தனால கோவம் ஆயிடுச்சு. பாய் சொல்லுனா கூட சொல்லாமல் அப்படியே சிரிச்சிட்டு கள்ளத்தனமாக கிளம்பி போயாச்சு. அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனோன்னே நான் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 துணி தான் இருந்துச்சு. சரி அதை இப்போவே துவைச்சி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து துவைச்சி காய போட்டாச்சு. காய போடுற நேரம் தான் மேகம் அப்படியே இருண்டுட்டு வருது. அச்சோ இன்றைக்கி மழை வந்துட்டுனா போச்சே, போர்வெல்லாம் வேறு துவைச்சி போட்டிருந்தமேன்ட்டு சரி காய போடுவோம், எவ்வளோ தான் மழை வருதா வெயில் அடிக்குதான்னு பார்ப்போம், கொஞ்சமாவது காற்றடிக்கிறதுக்கு காஞ்சிரும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கடன்னு காய போட்டாச்சு. காய போட்டு நிற்கும் போதே நம்ம வாத்து அப்படியோடி சுற்றி இங்கே வருது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல வாத்து. இந்த செடி நேற்று தான் கொஞ்சமாக பாத்தி பிடிச்சி விட்டுருந்தோம், ஏன்னா நாயும் இதெல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக இதாகிடுது. அப்புறம் என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி வெளியே கிளம்புனாங்க. அவங்களும் கிளம்பி போனோன்னே பாய் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மதியமாக சாப்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணோன்னா சீனி இறக்காவை தான் பொரித்தோம். போன விலாகில் வந்து இது காய போட்டிருந்தேன், அந்த வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அதை தான் வந்து இப்போ பொரித்து சாப்பிட்றோம். சாம்பாருக்கு கூழ் இதுக்கெலாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீனி இறக்காய் வத்தல் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சாப்பாட்டோடையுமே தயிர் சாதம் சாம்பார்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதான் அன்றைக்கி வந்து நல்லா நிறையா பண்ணி வச்சுருந்தோம். அதையும் வந்து ஃப்ரை பண்ணி இங்கே சஞ்சு வீராணி எல்லாருமே இதை சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் விரும்பி. அதனால் அதை பண்ணி வச்சுருந்தோமா, அதையும் கொஞ்சமாக பொரித்து சாப்பிட்டாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.